ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நமः ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணி. மண்ணுலகும் விண்ணுலகும் வளர்ந்து நின்ற மாதவனே, கண்ணாரக் கண்டு கொள்ள காயம்தான் எடுத்தானே. புண்ணியங்கள் வளர்ப்பதற்கு புவியதனில் வந்தானே, எண்ணமிலா அருளுருவன் ராமகிருஷ்ணர் அடி போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரும் நலம் என நம்புகிறேன், அதையே பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வகுப்பு எடுக்கவிருந்த சுவாமிகள் நமது மைசூர் மடத்தின் 100ஆண்டு விழாவிற்காக சென்றுள்ளதால் பெரியர்கள் கேட்டுக்கொள்ள சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். சில வாரங்களுக்கு பிறகு முன்பு வாழ்க்கையின் லட்சியம் என்ற தலைப்பில் நாம் சிறிது சிந்தித்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் சில கருத்துக்களை நாம் பார்ப்போம். சென்ற வகுப்பின் சுருக்கமாக நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் வேண்டும். அது நமக்கு நிலையான அமைதியை தர வேண்டும், நிலையான ஆனந்தத்தை தர வேண்டும். எப்படிப்பட்ட லட்சியத்தை வைத்தால் மீண்டும் வேறு எந்த ஒரு இலக்கையும் அடைய வேண்டி இருக்காதோ, அப்படிப்பட்ட லட்சியம் நமது வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். அது எது என்றால் இறை அனுபூதி. அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று கேட்டு வந்தோம், சிந்தித்து வந்தோம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மனித வாழ்க்கையின் லட்சியம் இறை அனுபூதி என மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கிறார். மன ஏக்கமும் உண்மையான பக்தியுடனும் இறைவனை அழைத்தால் நமக்கு நிச்சயம் இறை அனுபூதி கிடைக்கும் என்றும் பார்த்தோம். மேலும் இறை அனுபூதியோடு சேர்த்து ஒட்டுமொத்த வளர்ச்சி, உடல் ரீதியாக மன ரீதியாக நற்பண்புகள் என அனைத்து விதத்திலும் ஒட்டுமொத்த முன்னேற்றம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட லட்சியத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து வந்தோம். இறை அனுபூதியை நமது வாழ்க்கையின் லட்சியமாக வைத்த பிறகு அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் பார்த்தோம். ஜபம், தியானம், பாராயணம், சத் சங்கம், சத் பணிகள், இறைப்பணி, இது போன்றவைகள் அனைத்தையும் செய்து வர வேண்டும். அதோடு சேர்த்து ஆன்மீக வாழ்க்கையினுடைய உன்னோடு பின்னி பிணைந்துள்ள நற்பண்புகளையும் வளர்த்து வர வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம்.
கிடைத்தற்கரிய இந்த மனித பிறவியை இறை அனுபூதிக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரங்களும் மகான்களும் கூறுவதையும் நாம் பார்த்தோம். இந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய முயற்சி செய்யாமல் போவோமானால் அது நமக்கு மிகவும் பெருத்த நஷ்டமே ஆகும். மிகவும் அரிதான இந்த பிறவி கிடைக்கப்பெற்று மனிதன் அதை வீண் செய்வானாகின் அவனை விட துரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது என வேதங்கள் கூறுகின்றன. கேனோ உபனிஷதத்தில் இப்படி கூறப்படுகிறது. இஹஜே தவேதி அத சத்தியமஸ்தி நச்சேதி ஹாவேதி மகதி வினஷ்டி. ஒரு மகதி இல்லை, பல மகதி போட்டுக்கணும். மகதி 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 வினஷ்டி. இப்பிறவி தப்பினால் இனி எப்பிறவியோ அப்படின்றது தான் இதன் பொருள். எனவே நம்ம வாழ்க்கையினுடைய இலக்காக இறை அனுபூதியை வைத்து கொள்ள வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று கடந்த வகுப்பில் நாம் சிறிது சிந்தித்து வந்தோம். இறை அனுபூதி என்பது நமது உண்மை இயல்பை அறிந்து கொள்வதாகும். சுவாமி விவேகானந்தர் நம்முடைய உண்மையான இயல்பு தெய்வீகம் என்று கூறுகிறார். நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள், பேரின்பத்தின் வாரிசுகள் என்று கூறுகிறார். சாஸ்திரங்களும் அதையே எடுத்துரைக்கின்றன. நாம் பல வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். இறை அனுபூதி, ஆன்ம அனுபூதி, ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், தன்னை அறிதல், உண்மையை உணர்ந்து கொள்ளுதல், தனது உண்மை இயல்பை அறிந்து கொள்ளுதல், இது போன்ற பல வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். இந்த வார்த்தைகள் அனைத்தும் அறுதி நிலையில் உணர்த்தும் வஸ்து ஒன்றே. அதை புத்தகங்களாலோ சொற்களாலோ மட்டுமே அல்லது சொற்பொழிவுகளாலோ மட்டுமே அறிந்து கொள்ள முடியாது. அதை சொற்களால் விளக்கவும் முடியாது. ஆன்மீக சாதனைகள் செய்து அனுபவத்தில் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும். கட்டோபனிஷத்தில் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யக ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. புத்தகங்கள் படிப்பதாலோ நிறைய சொற்பொழிவுகள் கேட்பதாலோ அதை அறிந்து கொள்ள முடியாது. தைத்திரியோபனிஷத்தில் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. மனமும் வாக்கும் அதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறது, ஆனால் சொல்ல முடியாமல் திரும்பி வந்து விடுகிறது என்று சொல்கிறது. அது எப்படி என்றால், வேடிக்கையாக ஸ்ரீராமகிருஷ்ணரே சொல்லுவார். ஒருவருக்கு சர்க்கரை எப்படி இருக்கும் என்று கேட்டால் சர்க்கரை இனிப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். மீண்டும் இனிப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு பிடி சர்க்கரையை அவன் கையில் கொடுத்து நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லணும். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்வார்? இனிப்பாக இருக்குது. அதுதான் முதல்ல சொன்னேன். இன்னொரு குரூப் இருக்காங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதோடு நிறுத்திடுவாங்க. அது சுவையிலேயே அவங்க மக்னமாயிடுவாங்க. ஆச்சாரியர் சங்கரர் அந்த சுவையை ரசிச்சுட்டு அதை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கார். நிர்வாண ஷட்கமில் அது எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு. நிர்வாண ஷட்கம் யார் தெரியுங்களா? யாருக்கும் அந்த மனோபுத்தியஹங்கார சித்தானி நாஹம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிரான நேத்ரே நச்ச வ்யோம பூமி ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு ஒரு 6 ஸ்டான்ஸாக இருக்குது. அது முழுசும் அந்த அனுபூதியை அடைஞ்ச நிலையில் எப்படி இருப்பாங்க அப்படின்றத விளக்கியிருக்கார். திரும்ப அதை விளக்கணும்னா திரும்ப சொற்களை தான் உபயோகப்படுத்தி ஆகணும். சொற்களால் அதை சொல்ல முடியாது, அனுபவத்தில் தான் உணரணும். அந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு சொன்ன மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது சுருக்கமாக சொல்லலாம். அப்படின்னா அதன் பொருள் என்னென்னா, அது எப்படிப்பட்ட நிலைன்னா, நான் உடல் அல்ல, நான்
மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் பிராணன் அல்ல, நான் ஆன்மா, ஆனந்தமே வடிவான ஆன்மா, எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆன்மா, மரணமற்ற பிறப்பற்ற எல்லையில்லா ஆன்மா, சத் நான், சித் நான், ஆனந்தம் நான், சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் என்று அறிந்து கொள்வது அந்த நிலை. சரி, இப்படிப்பட்ட நிலையை அடைவதால் நமக்கு என்ன பயன்? ஏதோ ஒரு லட்சியத்தை வைத்து அதை அடைவதால் ஏதோ ஒரு பயன் இருக்க வேண்டும் அல்லவா? இதனால் நமக்கு என்ன பயன் என்றால், நமது வாழ்க்கையில் அச்சம் அகலும். எப்பொழுதுமே நமது மனதில் ஒரு சொல்ல முடியாத ஒரு பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும், அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். எப்போ என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆன்ம அனுபூதி ஆனதுன்னா அந்த பயம் போயிடும். ஏன்னா எப்பொழுதுமே நான் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பயப்பட வேண்டியதுக்கு என்ன இருக்குது? அப்படி இல்லை, எப்பயுமே நான் இருக்கேன் அப்படின்னா படபடப்பு எல்லாம் போயிடும். மனசில் அமைதி எப்பயும் இருக்கும். அமைதி எப்பயும் இருக்குது, படபடப்பும் போயிடுச்சு, அச்சம் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது? ஆனந்தம்தான். அதுதான் சச்சித் ஆனந்தம். அந்த நிலை ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். அதுதான் பயன். இறை அனுபூதி அடைகிறதுனால என்ன பயன்னு கேள்வி கேட்டால் இதுதான் பயன். நம்ம எல்லாரும் விரும்புகிறதும் அதுதான். எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், எப்பயும் அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அதுதான் நம்ம விரும்புகிறது. நம்ம வாழ்க்கையுடைய லட்சியமும் எல்லாருக்கும் அதுதான். சரி, இன்றைய தின பகிர்வில் ஆன்மீக வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஆன்மீக பண்புகள் சிலவற்றை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பகவத்கீதையில் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம், திரிகுணாதீத லக்ஷணம், தெய்வீ சம்பத், அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆன்ம அனுபூதி அடைஞ்சவங்களுக்கு அணிகலன்களாக திகழ்கின்றன. ஆச்சாரிய சங்கரர் இவர்களை பற்றி பாஷ்யத்தில் சொல்லும்போது, இந்த ஆன்மீக பண்புகள் அனைத்தும் ஆன்ம ஞானம் பெற்றவர்களுக்கு அணிகலன்களாக திகழ்கின்றன. ஆன்மீக சாதகர்களுக்கு இவை சாதனைக்குரிய பண்புகளாகும் அப்படின்னு விளக்கிறார். அனுபூதி பெற்ற பிறகு அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் நல்லதாகவே அமையும். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், நன்றாக ஆடத் தெரிந்த ஒருவர் எப்பயும் தவறான அபிநயம் பிடிக்க மாட்டார். அந்த மாதிரி. சரி, இந்த நற்பண்புகளை பற்றி இந்த என்சிஆர்டி புஸ்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 92 நற்பண்புகளை பற்றி சொல்லியிருக்காங்களாம். என்னென்ன அப்படின்னா, நேர்மை, கண்ணியம், அர்ப்பணிப்பு அப்படின்னு பல பண்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கிய 5 பண்புகளை பற்றி உங்கள் கூட இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 5 பண்புகளையும் பற்றியும் நம்ம மடத்தினுடைய முந்தைய தலைவர், தற்போதைய சங்க குருவாக இருக்கக்கூடிய பெரிய சுவாமிகள் எங்களுக்கு அடிக்கடி இதை எடுத்து கூறுவார். இந்த 5 பண்புகளையும் கடைபிடித்து வருவதனால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல தெய்வீகம் மலர ஆரம்பிக்கும். அதை நாம் உணர ஆரம்பிப்போம். என்ன அந்த 5 பண்புகள்? முதலாவது, உண்மையை கடைபிடித்தல், ட்ரூத்ஃபுல்னஸ். ரெண்டாவது, பியூரிட்டி ஆஃப் மைண்ட், மன தூய்மை. ரெண்டாவது. மூணாவது, தன்னலமின்மை, அன்செல்ஃபிஷ்னஸ். 4, இறை நம்பிக்கை, ஃபெய்த் இன் காட். 5வது இறுதியானது பிரார்த்தனை, ப்ரேயர். இந்த பண்புகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், புதுசு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே கடைப்பிடிச்சிட்டு வர்றது தான். திரும்ப ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஆன்மீக பண்புகளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டு வரணும், படிச்சுக்கிட்டு வரணும்.
அப்போ தான் அது நம்ம மனசில் ஆழமாக பதியும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ணும். அதுதான் நம்ம வேண்டுவது. நம்மளையும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறதுலையும் சரி, நம்ம சமுதாயத்துலேயும் சரி, குழப்பம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்க்குறோம் இல்லையா? ஒரே குழப்பம், சண்டை, சச்சரவு. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த நல்ல பண்புகள்லாம் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை கடைப்பிடிக்கிறதுல சிரமம். இந்த கடைப்பிடிக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். விவேகானந்தர் சொல்வார், ஆங்கிலத்தில் சொல்கிறேன் பாருங்கள், an ounce of practice is worth 20,000 tons of big talks. பெரிய பெரிய பேச்சுக்கள் பேசுறது, பெரிய பெரிய சொற்பொழிவுகள் கொடுக்கறது, அப்புறம் ஆயிரக்கணக்கான புஸ்தகங்களை படிக்கிறது, அது எல்லாத்தையும் தலையில் துணிச்சிக்கிறது, இது எல்லாத்தையும் விட ஒரு நற்பண்புகளை எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்வில் கடைப்பிடிச்சு வர்றது தான் ரொம்ப வசதியானது அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். இந்த கடைப்பிடித்தல் அல்லது பயிற்சி, ப்ராக்டிஸ், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த கடைப்பிடிக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு நாரதருடைய கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நாரதர் ஒரு தடவை பூலோகத்தை சஞ்சாரம் பண்ணணும்னு விருப்பப்படுறார். வைகுண்டத்தில் போய் விஷ்ணு பகவான்கிட்ட அனுமதி கேட்குறார். மகாவிஷ்ணு அனுமதி கொடுக்குறார், சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றார். பல காலம் பூலோகத்தில் சஞ்சாரம் பண்ணிவிட்டு திரும்ப போயிடுறார். போயிட்டு வைகுண்டத்தில் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூலோகத்தில் அவர் என்ன பார்த்தார் என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கிறார் அவர். அப்போ விஷ்ணு கேட்குறார், நாரதா, நீ பூலோகத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்த, பூலோகத்தில் நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்லுவார், நான் பூலோகத்தில் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன் அப்படின்னார். அது என்ன ஆச்சரியத்தை நீ பார்த்த சொல்லு அப்படின்ட்டு. நான் அங்கே போய் எல்லா ஜனங்களையும் பார்த்தேன், எல்லாரையும் பார்த்து பேசினேன், எல்லார்ட்டையும் அவங்க எல்லார் வீட்லேயும் இருந்தேன், வந்தேன், போனேன். சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாருக்கும் நல்லது எதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. இன்னொரு ஆச்சரியம், கெட்டது எதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால் வரக்கூடிய கஷ்டங்களும் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனால் பெரும்பாலும் அதையே கடைப்பிடிக்கிறாங்க, கஷ்டத்தில் மாட்டிக்கிறாங்க. இதுதான் நான் பார்த்த ஆச்சரியம் அப்படின்னார். உங்களை மாதிரியே விஷ்ணுவும் புன்முறுவல் சிரிச்சுட்டு பேசாமல் இருந்துட்டார். சரி, நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்த இந்த நற்பண்புகள் அதுவே நமக்கு வாழ்க்கை முழுசுக்கும் போதுமானது. நம்ம குரு மகாராஜோடைய நேரடி சீடர்கள் இல்லை ஒருத்தர் சுவாமி விஞ்ஞானானந்தர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட ஒரு பக்தர் போய், சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை, நிறைவு இல்லை, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுவாமி அவர்கிட்ட கேட்டார், நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கியா அப்படின்ட்டு. ஓ, போயிருக்கேனே. அங்கே உன்னுடைய ஆசிரியர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. என்னுடைய ஆசிரியர்கள் உண்மையை கடைப்பிடிக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், ஏதாவது கஷ்டம்னு இருக்கப்போ இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாரு. அவ்வளோதான், வீட்டுக்கு போ, இதெல்லாம் கடைப்பிடி, உன் வாழ்க்கையில் அமைதி வரும், நிறைவு வரும், எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. சரி, இப்போ இந்த 5 பண்புகளை பற்றி சிறிது நம்ம பார்ப்போம். முதலாவதாக இந்த உண்மையை கடைப்பிடித்தல். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், யார் ஒருவர் உண்மையை கடைப்பிடிச்சிட்டு வராங்களோ அவங்க ஏற்கனவே இறைவனுடைய மடியில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார். இந்த உண்மையை நமக்காக கடைப்பிடிக்கணும். நம்ம வருஷம் பிறந்ததும் ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த வருஷமெல்லாம் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் தீர்மானம் எடுப்போம். ஏதோ சில காரணங்களால் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், மகான்களும் சொல்லுவாங்க, நம்ம சிந்தனை, சொல், செயல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணன் மீண்டும் சொல்லுவார், பெரிய பெரிய கஷ்டமான தவங்கள்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, இந்த உண்மையை கடைப்பிடிக்கிறது தான் இந்த கலியுகத்தில் பெரிய தவம். இந்த உண்மையை கடைப்பிடிக்கிறவங்க
எல்லா ஆன்மீக சொத்துக்களுக்கும் வாரிசு அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் அவ்வளோ சுலபம் கிடையாது. உண்மையை கடைப்பிடிக்கிறதுன்றது சிரமமான விஷயந்தான், அது ஏற்றுக்கணும், அது மறுக்க முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 பொய் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பொய் சொல்கிறோம், அது ஒரு 9 குறைச்சிக்கலாம் இல்லையா? ஒரு 8 குறைச்சிக்கலாம். அப்படியே மேலே ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு பொய் குறைச்சி அப்படியே 1 2 அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். ஏன்னா எடுப்புலேயே பண்ணுன்னா முடியாது, பழகி போயிடுச்சு. அதனால் மெல்ல மெல்ல அதை நம்ம குறைச்சிக்க முயற்சி பண்ண வேண்டியது தான். சரி, அதே சமயத்தில் நான் உண்மையை பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு மற்றவங்க மனசு புண்படும்படி நம்ம நடந்துக்கூடாது. மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்காங்க, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் பிரியம் ச அன்றுத்தம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனக அப்படின்ட்டு. சத்தியம் ப்ரூயாத் உண்மையை சொல்லுங்க, பிரியம் ப்ரூயாத் இனிமையான உண்மையை சொல்லுங்க, கடுமையான உண்மையை சொல்லாதீங்க. அப்புறம் பிரியம்ன்று இனிமையானதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பொய் பேசக்கூடாது. இது நம்ம சனாதன தர்மம் அப்படின்னு மனுஸ்மிருதியில் மனு எழுதியிருக்கார். அன்னை சாரதா தேவி ஒரு கொடுக்குற இந்த உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கணும். ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார், அவரை நம்ம பார்க்குறோம். அவரை பார்த்துட்டு, அவருக்கு மாற்றுத்திறனாளி, அவருக்கு கால் கொஞ்சம் சரியில்லை. அவர் பார்த்து நீ ஒரு முடம், அது உண்மைதான், ஆனால் அப்படி சொல்கிறது தப்பு, அது வேதனை கொடுக்கக்கூடியது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு, உங்களால் உங்களுடைய அன்றாட பணிகள்லாம் சரியாக செய்ய வர முடியுதா, ஏதாவது உதவி நான் செய்யட்டுமா அப்படின்ற மாதிரி பேசி அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி சொல்லணும்னு அன்னையார் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உண்மைகளை பேசணும் நம்ம. அப்புறம் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், எப்பெல்லாம் மனசுக்கும் இதயத்துக்கும் இடையில போராட்டம் வருதோ அப்பெல்லாம் நீ இதயத்துக்கு முதலிடம் கொடு அப்படின்னு சொல்லுவார். அது புரியும்னு நினைக்கிறேன். மனசுன்றது அந்த நம்ம இந்த புத்தியை உபயோகப்படுத்தி செய்கிறது, இதயம்ன்றது உணர்வு, இந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சம்பந்தமானது, அதுக்கு இடம் கொடு அப்படிம்பார். விவேகானந்தர் சொல்லுவார், எது ஜனங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதோ அது சத்தியம், யத் பூதஹிதம் தத் சத்தியம் அப்படிம்பார். திருக்குறளில் கூட சொல்லியிருப்பார், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் அப்படின்னு திருக்குறளையும் திருவள்ளுவர் சொல்வார் அதே மொழியில். ஆனால் பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னா அவ்வளோ சுலபமாக 1-2 நாளில் செய்ய முடியாது. அதை நம்ம உணர்வுபூர்வமாக பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சி 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 அதுதான் ரொம்ப முக்கியம். உணர்வுபூர்வமாக நம்ம பயிற்சி செய்யணும், அது நம்ம வாழ்க்கை முறையாக மாறணும். அப்போ தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதுதான் மகான்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அப்புறம் முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் குறுக்கு வழியில் முன்னேறவே முடியாது. அதை நல்ல மனசில் பதிய வச்சுக்கணும். குறுக்கு வழியில் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம முன்னேற முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில், சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பயாத். கொஞ்சம் இந்த நல்ல பண்புகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனுஷ்டித்து வர்றதன் மூலமாக கடுமையான ரொம்ப கஷ்டமான சமாச்சாரமான இந்த சம்சாரத்தையே நம்ம கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திராயத்தோ மகத்தோ பயாத் அப்படின்னு சொல்கிறார். நம்ம நிறைய விஷயத்துக்கு பயப்படுறோம் இல்லைங்களா, என்னென்னவோ பயப்படுறோம். ஒரு இருட்டு, ஒரு பூதம், ஒரு சில மனிதர்களை கூட, சில பிராணிகளை கூட பார்த்தா நம்ம பயப்படுறோம். ஆனால் பயத்திலெல்லாம் ரொம்பவும் பயமானது என்னென்னா இந்த மரண பயம். இந்த மரண பயம் ரொம்ப இதானது. பதஞ்சலி சொல்கிறார் அபினிவேஷ அப்படின்னு, கிளிங்கிங் டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார் ஒருவர் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து நமக்கும் தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து வர்றாங்களோ அவங்க இந்த பயத்தை கூட கடந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் மகான்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய பாடம். அதனால் இந்த உண்மையை கடைப்பிடிக்குதுன்றது நம்மளுடைய தலையாய கடமை. 2வது மன தூய்மை. நம்ம எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள்.
எனவே நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். இதுதான் மன தூய்மை. யார் இதை கடைப்பிடிச்சு வர்றாங்களோ அவங்க எல்லாரும் மன தூய்மையை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ மன தூய்மைன்னு சொன்னோன்னா மனசில் ஏதாவது கசடு இருக்கா அப்படின்ற கேள்வி பகவத்கீதையில் அர்ஜுனர் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். அது இதை கேட்குறத பார்த்தா நம்ம சார்பாகவே கேட்குற மாதிரி இருக்குது. அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜித. கிருஷ்ணா ஃப்ரெண்டு, கிருஷ்ணா நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கணும்னு விரும்பலை, எந்த பாவச் செயலும் செய்யணும்னு விரும்பலை. ஆனால் எனக்கே தெரியாமல் என்னமோ எனக்குள்ளே இருந்து என்னைய தீய செயல்கள் செய்ய வைக்கிது. அது ஏன் கிருஷ்ணா, அது எப்படி கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறார். கிருஷ்ணர் அர்ஜுனருடைய நண்பர். அப்புறம் நண்பருடைய மனநிலை இப்படி ரொம்ப வருத்தத்தில் இருக்கார், பாவம் அப்படின்னு வருத்தப்பட்டு அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சரியாக போயிடும் காலப்போக்கில் அப்படின்னு அவர் சொல்லலை. நட்பினுடைய ஒரு இலக்கணத்தை நம்ம இங்கே பார்க்கணும். எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. அவர் நீ சொல்கிறது உண்மை, அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றார். இந்த மாதிரி நல்ல வார்த்தையை சொல்லி நண்பனை மேலான பாதைக்கு உயர்த்துறார். நீ சொல்கிறது அந்த மாதிரி ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். காமம் கோபம் இந்த ரெண்டு சமாச்சாரம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குப்பா, அதுதான் எல்லாரையும் தீய செயல் செய்ய வைக்கிது அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது என்னென்னது? பேராசை, மனமயக்கம், கர்வம், பொறாமை, இதெல்லாமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. இருந்து எல்லாரையும் தீய செயல்கள் செய்ய வைக்கிது அப்படின்னு சொல்கிறார். எனவே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். அதை எப்படி நம்மளிலேருந்து அகற்றுறது அப்படின்ற முயற்சியை நம்ம பண்ணணும். அது எந்த அளவுக்கு நம்மளிலேருந்து அகழுதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அமைதி உண்டு, ஆனந்தம் உண்டு, சந்தோஷம் உண்டு. நம்ம சுற்றிலும் அமைதி உண்டு, ஆனந்தம் உண்டு, சந்தோஷம் உண்டு. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவைகள் தான் இருக்கும். பேராசை, பொறாமை. நிறுவனங்கள் எல்லாம் பொறாமையாலேயே பல நிறுவனங்கள் அழிஞ்சு போயிடுது. பொறாமை, பேராசை, பேராசையால் பண்ணாத கோளாறெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் காமம், கோபம், கோபத்தினால குடும்பத்தில் டைவர்ஸ், ஏகப்பட்ட டைவர்ஸ், வெறும் கோபம். என்னையே அவர் அப்படி சொல்லிட்டார், என்னையே அப்படி சொல்லிட்டார். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்தித்து முடிஞ்ச வரைக்கும் இவைகள்லாம் நம்ம விளக்க நம்ம வாழ்க்கையில் அமைதி வரும், ஆனந்தம் வரும். சரி, இப்போ எப்படி இதை விளக்கிறது? விளக்கணும்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. எப்படி விளக்கிறது, என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நம்ம இந்த உறவு முறைகள், அம்மா, அப்பா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, குழந்தை, இந்த உறவு முறைகள்லாம் அதுக்கு தான். எந்த ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிள்ளையும் தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. அந்த உறவு முறை, அந்த உறவு முறையை நம்ம வீட்டிலையும் கடைபிடிக்கணும். அதோடு சேர்த்து வெளியையும் பார்க்குற எங்கே இருக்கிறோமோ அங்கே இருக்கிற ஜனங்களோடையும் அந்த உறவு முறையை நம்ம கடைபிடிக்கணும். இந்த உறவு முறையை பெரியவங்க நமக்கு வகுத்து வச்சதே நம்ம மேலான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான். இந்த அனிமல் கிங்டமில் அதெல்லாம் கிடையாது. விலங்குகளுடைய உலகத்தில் இந்த உறவு முறையெல்லாம் கிடையாது. கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அந்த இதை வச்சுக்கிறது எதுக்குன்னா, நம்ம உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும், உயர்ந்த லட்சியத்தை மையமாக வச்சு நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க நமக்கு வச்சுருக்காங்க. இந்த உறவு முறைகள் எல்லாம் ரொம்ப புனிதமானது. கணவன் மனைவி உறவு முறைன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் அவங்களுக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, 2 குழந்தைகளுக்கு அப்புறம் கணவன் மனைவியும் சகோதர சகோதரி பாவனையை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆன்மீக முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார்.
சாரதாம்மா சொல்கிறது தான் நமக்கு பெஸ்ட் சொல்யூஷன். என்னென்னா, இந்த உலகத்தில் அந்நியர் யாரும் இல்லை, எல்லோரும் நம்முடையவர். இந்த மனநிலையை தொடர்ந்து நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா மன தூய்மைக்கு நம்ம பயிற்சி செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மனசு தூய்மைன்னு சொல்லும்போது கணபதியோட ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. கணபதி அது ரொம்ப பிரபலமான கதை. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், இந்த கதையை படித்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்நாள் முழுசும் நான் மன தூய்மை பயின்று வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கணபதி இஸ் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். அது என்ன கதைன்னா, கணபதி ஒரு சின்ன குழந்தையாக இருக்கார், ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்போது விளையாண்டுக்கிட்டு இருக்கார். ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமுத மொழிகள் படிச்சிருந்தீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண் பூனைக்குட்டி அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது வருது. அவர் அந்த பூனைக்குட்டி கூட விளையாடுறாரு, தூக்குறாரு, வரடி விடுறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. அப்படி விளையாண்டுகிட்டே இருக்கும்போது அந்த பூனைக்கு ஒரு சின்ன காயம் பட்டுறது. பூனை ஓடி போயிடுச்சு. குழந்தை பாலகணேஷ் அவர் அப்படியே அம்மா கிட்ட வர்றாரு. அம்மாவை பார்த்தது அந்த குழந்தைக்கு ஒரே ஆச்சரியம். அம்மா முகத்தில் கீறல் இருக்கு. இப்போ கணபதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அம்மா முகத்தில் காயப்பட்டிருக்கு. மாத்ரு பக்திக்கு கணபதிக்கு சமமாக யாரும் கிடையாது. அம்மாவுக்காக தலையவே கொடுத்தவர் அவர். இன்றைக்கி கஜானனன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது அந்த மாத்ரு பக்திக்கு அடையாளம். இப்போ அம்மா முகத்தில் இப்படி காயம் பட்டிருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆவேசத்தோட, அம்மா உங்கள் முகத்தில் இந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்தினது யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். குட்டி கணேஷ் கேட்குறாரு. அப்போ அம்மா குழந்தைய அன்பாக மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய முகத்தில் காயத்தை ஏற்படுத்தினது வேறு யாரும் இல்லைப்பா, நீ தான் அப்படின்னாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வருத்தம். அம்மா நான் அந்த மாதிரி எதுவும் செய்யவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுது. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பூனைக்குட்டி கூட விளையாண்டுட்டு இருந்த இல்லையா, அந்த பூனைக்குட்டியை விளையாடும்போது அதுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதுதான் இந்த காயம் அப்படின்ட்டு. நான் அந்த பூனைக்குட்டியை தானே விளையாடினேன், காயம் ஏற்பட்டுருந்தால் அந்த பூனைக்குட்டிக்கு தானே காயம் ஆயிருக்கணும், உங்கள் முகத்தில் எப்படி அந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கணபதி கேட்குறார். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, குழந்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்லையும் நான் தான் இருக்கேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள்லையும் உங்கள் அப்பா தான் இருக்கார். அதனால் நீ யாருக்கு எந்த சிரமத்தை கொடுத்தாலும் நேரடியாக அது எங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால் நீ யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னாச்சு. காலப்போக்கில் காலமாகிட்டே இருக்குது. பிள்ளையாருக்கு இப்போது திருமண வயது வந்துருச்சு. அம்மா இப்போது வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கணபதிக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போது அம்மா கேட்குறாங்க கணபதிகிட்ட. அதுக்கு கணபதி சொல்கிறார், பிள்ளையார்னு அதனால தான் சொல்கிறோம் பாருங்கள். பிள்ளையார் சொல்கிறார், அம்மா நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால் என்னால் திருமணம் பண்ணிக்கொள்ள முடியாது, நான் பிரம்மச்சாரியாகவே கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கணபதி சொன்னார். இந்த கதை ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது. இது மூலமாக அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி தன்னோட வாழ்நாள் முழுசும் மன தூய்மையை நான் கடைபிடிச்சு வர்றதுக்கு இந்த கதை எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, நம்ம மடத்தில் இருக்கிற பெரியவங்கள்ட்டையும் கேட்டிருக்கேன். மடத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இந்த கதை ரொம்ப ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த நல்ல பண்புகள்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். அப்படி கடைப்பிடிச்சிட்டு வரும்போது அது எப்படி நமக்கு அது நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றது சரிதானா, அதில் நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஜிம்னாசியம் நம்ம போகிறோம், உடற்பயிற்சியெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போ நம்ம உடலில் நல்ல ஒரு பலம் வர்றதெல்லாம் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பயிற்சி செய்யும்போது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு பழமொழி உண்டு, சித்திரமோ கைப்பழக்கம், செந்தமிழோ வைத்ததொரு
மனப்பழக்கம், அது பழமொழி. இது அதே மாதிரி ஒரு பயிற்சி, மனப்பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம சரியாக செஞ்சுட்டு வரோன்றது எப்படி ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய நடத்தையில் மாற்றம், அது நன்னடத்தையாக மாறும். அப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம அணுகிற முறை மாறும். எல்லாவற்றையும் நமக்கு சொந்தக்காரங்க இல்லை இவங்க இறைவன் இறைவன் மயமாக பார்க்குறது, அந்த மாதிரி அணுகுமுறை நம்மளோடது மாறும். அப்புறம் நம்மளுடைய உறவுகள் மேம்படும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா, அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே இதெல்லாம் நடக்குதுன்னா நம்ம செய்கிற பயிற்சி சரியாக இருக்குன்னு அர்த்தம். சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க மாடர்ன் லாங்குவேஜில். அந்த முன்னாடி சொன்னது ஹார்ட் ஸ்கில்ஸ், பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், அதெல்லாம் இது சாஃப்ட் ஸ்கில்ஸ். நம்மளே இதை அசஸ் பண்ணிக்கலாம். இது இப்போது இந்த மன தூய்மை. மூணாவதாக தன்னலமின்மை. தன்னலமின்மையே கடவுள் அப்படின்னு விவேகானந்தர் சொல்வார். இந்த தன்னலமின்மையை கடவுளுக்கினே அவர் ஒப்பிடுறார். யார் ஒருத்தர் தன்னலமின்மையை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களிலேருந்து இறைவனே வெளிப்பட்டுறாரு அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். அது என்ன தன்னலமின்மைனா என்ன? யார்கிட்டையும் எதிர்பார்க்காம 4 பேருக்கு நல்லது செய்கிறது, அதுதான் தன்னலமின்மை. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் தொடர்ந்து ஒரு வேள்வி நடந்துக்கிட்டே இருக்கு, தியாகம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்பா அம்மா குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணுறாங்க, இல்லைன்னா குழந்தைங்க வளர முடியாது. இயற்கை நமக்கு தியாகம் பண்ணுது, உணவு, உடை, உறைவிடம் எல்லாம் நமக்கு கொடுக்குது. அது அப்படி கொடுக்கலன்னா நம்மளால் வாழ முடியாது. நம்மளும் சில சமயங்களில் நேரத்தை கொடுக்குறோம், சிலர் நமக்கு உடல் உழைப்பை கொடுக்குறோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தியாகம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த தியாகத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். யாரோ ஒருத்தர் நம்மள்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அதுக்காக நம்ம தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்னலமின்மையை கொண்டு வர அவங்க தான் உதவி செஞ்சாங்க. அதனால் அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், அவங்க நமக்கு நன்றி சொல்லக்கூடாது. இதெல்லாம் உயர்ந்த ஐடியல்ஸ், ஹை ஐடியல்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த நல்ல பண்புகளை எல்லாம் பயின்று நம்மளை உயர்ந்த வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்திக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவார். இந்த வேர்ல்டு இஸ் அ மாரல் ஜிம்னாசியம் அப்படிம்பார். இங்கே நல்ல பண்புகளை பயின்று நம்ம தெய்வீக நிலைக்கு உயர்த்திக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லுவார். நம்ம யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அவர் அதை ஏற்றுக்கிட்டு அவர் மனசில் அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மன நிறைவாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அனுபவம் இல்லைங்களா? அதனால் இந்த தன்னலமின்மையை நம்ம தொடர்ந்து நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம தர்ம வழியில் சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச பணத்தை எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு தர்ம காரியங்களுக்கு நம்ம உபயோகப்படுத்தணும். இந்த தியாகன்றது ரொம்ப உயர்ந்த பண்பு. நம்ம வாழ்க்கையில் 2 விஷயங்கள் 2 கண்களாக இருக்குது. ஒன்று தியாகம், இன்னொன்று தொண்டு. இது 2ஐயும் நம்ம மனசில் வச்சுக்கணும். 4வதாக இறை நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில் வாழும்போதும் சரி, வாழ்க்கைக்கு அப்புறமும் சரி, 2 விஷயங்கள் நம்ம கூட வரும். 1 இறைவன், 2 நாம் செய்யக்கூடிய செயல்கள். இது 2ம் நம்ம கூட தொடர்ந்து வரும். இங்கே கடைசி வரைக்கும் வரும், அப்புறமேட்டும் வரும். பகவான் நம்மளுடைய தாய், நம்முடைய தந்தை, நம்ம குரு எல்லாம் அவர் தான். நமக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம். நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுப்பார். நம்பினார் கெடுவதில்லை அப்படின்றது தான் சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. பகவான்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி போய் கேட்கும், அதுதான் சொல்லிக் கொடுக்குறது. இந்த கோயில் திருவிழாலாம் பார்த்துருப்பீங்க, தீ மிதியெல்லாம் நடக்கும். அந்த தீக்கிட்ட போகும்போதே அனல் அடிக்கும். ஆனால் பக்தர்கள் பாருங்க, பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அனாயாசமாக அந்த தீ மேலே நடந்து போவாங்க. ரொம்ப எளிய நம்பிக்கை, அந்த மாதிரியான எளிய நம்பிக்கை. ராமருடைய பேரை சொல்லிவிட்டு ஆஞ்சநேயர் ஒரே தாவல். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேணும், அந்த இறை நம்பிக்கை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நமக்கு இறை நம்பிக்கை இருக்குது. இறை நம்பிக்கை பயின்று வர்றோம், திரும்பியும் தொடர்ந்து இன்னும் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டே வரோம். அதுதான் நமக்கு வேண்டியது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று வேணும், தன்னம்பிக்கை, சுய மரியாதை ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிக்னிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் டிக்னிட்டி 2ம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த தன்னம்பிக்கையை பற்றி ரொம்ப சிறப்பாக மிக எளிமையாக அஷ்டாவக்ர சம்ஹிதையில் சொல்லியிருக்காங்க.
ஒரு சின்ன ஸ்லோகம். ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய அமுத மொழிகளையும் சரி பிற உரையாடல்களையும் பல முறை இந்த ஸ்லோகத்தை அவர் மேற்கோள் காட்டியிருக்கார். என்னென்னா, முக்தாபிமானி முக்தோஹி பத்தோ பத்தாபிமானய மான்யபி கிம் வதந்தீக சத்ய இயம் யாமதிஹி சா கதிஹி பவேத். நான் முக்தன்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா முக்தனாகும். நான் வந்துட்டு கட்டுண்டவன் பத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கட்டுண்டனாக தான் இருப்போம், பத்தனாக தான் இருப்போம். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்றது இதனுடைய பொருள். இந்த ஆன்ம அனுபூதிக்காக முயற்சி செய்யக்கூடிய சாதகர்களுடைய வாழ்க்கையில் இந்த தன்னுடைய சுய இயல்பை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்வது வேதாந்த மரபு. வேதாந்த மரபில் இந்த ஒரு பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு வருவாங்க. ஆனால் இன்னொரு கருத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் நமக்கு சக்ஸஸ், வெற்றி கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இறைவனுடைய அருள் உண்டு, நம்ம பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆசி உண்டு. அதன் மூலமாக தான் இது நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எனவே இந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கையை நம்ம தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வரோம். இறுதியாக பிரார்த்தனை. அம்மா முன்னாடி நின்றுட்டுருக்கா, குழந்தை அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிது. குழந்தை அம்மாட்ட கேட்குது, அம்மா எனக்கு ஒரு இனிப்பு வாங்கி கொடு, அம்மா எனக்கு அந்த ஒரு பொம்மை வாங்கி கொடு அப்படின்னு கேட்குது. அம்மா பிள்ளைக்கு கேட்டதை வாங்கி கொடுத்துட்றான். இப்போ குழந்தை அம்மாட்ட அதை கேட்கும்போது குழந்தையோட மனநிலை என்னன்னு பார்க்கணும். அம்மா நின்றுட்டுருக்கான்றது குழந்தைக்கு தெரியும், நம்ம கேட்குறது அம்மா கேட்குறான்றது குழந்தைக்கு தெரியும், நம்ம கேட்டதை கொடுப்பான்றதும் குழந்தைக்கு தெரியும். அதே மாதிரி வாங்கியும் கொடுக்குறான். இதுதான் பிரார்த்தனை. பகவான்கிட்ட அதே மாதிரி குழந்தை மாதிரி நம்ம நின்று என்ன கேட்குறோமோ பகவான் அதை நம்ம கேட்குறத கேட்குறார், நமக்கு கேட்டதை கொடுக்குறார். ஆனால் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் இல்லையா? நம்ம எதோ கேட்டார்னா கொடுக்க மாட்டார். நமக்கு எது உண்மையிலே வேணும், நம்ம வாழ்க்கைக்கு எது நன்மை பயக்கும், நம்மளை எது உயர்த்தும் அதை கொடுப்பார். அதை நிச்சயம் நம்ம கொடுப்பார். அது நம்மளுடைய அனுபவமும் கூட. நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க, நிறைய பிரார்த்தனை செஞ்சுருப்பீங்க. அதில் ஒரு சில பிரார்த்தனைகள்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும், ஒரு சில பிரார்த்தனைகள்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கும். அது நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தேவையானது, சக்ஸஸ் ஆனதெல்லாம். சரி, இப்போ இந்த பிரார்த்தனை அப்படின்றது பெரியவர் சொல்லுவார், அந்த பிரார்த்தனை மூலமாக நம்ம எல்லாத்தையும் பெறலாம். இந்த பிரார்த்தனை மூலமாக நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கும் இந்த பிரார்த்தனை மூலமாக தீர்வு பெறலாம் அப்படின்றார். இந்த பிரார்த்தனைக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அவர். ஏன்னா ஜபம் தியானம்லாம் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய இது வேணும். பட் இந்த பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்படியே இருக்கீங்க, பின்னாடி குரு மகாராஜ் இருக்கார், அப்படியே பிரார்த்தனை பண்ண வேண்டியதுதான். வெரி சிம்பிள். நம்ம 2 பேரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி பிரார்த்தனை. இது நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நம்ம வாழ்க்கையிலையும் சரி, சமுதாயத்துலேயும் சரி, எல்லாத்துக்கும் தீர்வு இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை மூலமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் அகலும். இந்த உலகியல் தடைகள், ஆன்மீக தடைகள் எல்லாமே நமக்கு அகலும். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம், அமைதி, செழிப்பு எல்லாம் வரும். நிறைவாக இந்த மாதிரி பண்புகள்லாம் நம்ம கடைபிடிக்க முயலும்போது பல தடவை நம்ம தோல்வி அடைவோம். ஆனால் அதுக்காக நம்ம வருந்த வேண்டியதில்லை. முயற்சி செய்ய வேண்டியது நம்ம கடமை. நல்லது நடக்கும். தெய்வத்தால் முயற்சி. ஆமாம், நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா பகவான் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஒரு அடி எடுப்போம், அப்புறம் அவர் நம்ம கொஞ்சம் முன்னாடி வருவார். அப்படி தானே நமக்கு குரு மகாராஜ் சொல்லுவார், நம்ம கொஞ்சம் முயற்சி தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே வரும். பலவீனர்களுக்கு இன்னும் இடம் கிடையாது. நாயமாத்மா பலஹீனேன லப்யா, பலமே வாழும், பலவீனமே மரணம். சுவாமி விவேகானந்தர் திரும்ப சொல்லுவார். அப்புறம் இந்த உற்சாகத்தை மட்டும் கை விடக்கூடாது. இந்த உற்சாகன்ற வார்த்தையை சொல்லும்போதே எவ்வளோ உற்சாகமாக இருப்பார். அது உற்சாகம்னு நம்ம சொல்லணும். அப்படி நம்ம பல சமயத்தில் பிறர்கிட்டருந்து உற்சாகத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களே நம்மள்கிட்டருந்து எதிர்பார்ப்பாங்க. அதனால் இந்த உற்சாகத்தை நம்ம உள்ளுக்குள்ளேருந்து நம்ம கொண்டு நம்ம முன்னேறத்துக்கு நம்ம முயற்சி செய்யணும். எனவே நம்ம எல்லார்ட்டையும் இந்த தெய்வீகம் இருக்குது. இந்த நல்ல பண்புகளை கடைப்பிடிச்சிட்டு வர்றதுனால இந்த தெய்வீகம் மெல்ல மெல்ல நம்மள்கிட்டருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும்.
நமது வாழ்வு நிறைவானதாக இருக்கும், நம்ம சமுதாயமும் அதே போல் நிறைவானதாக இருக்கும். நம்ம மாணவராக இருக்கலாம், பணிபுரியவராக இருக்கலாம், இல்லத்தரசியராக இருக்கலாம். நமது உலக கடமைகள் எல்லாம் நம்ம நேர்த்தியாக செஞ்சுட்டு வரணும். அதோடு சேர்த்து இந்த நல்ல பண்புகளையும் நம்ம கடைபிடிச்சு வரணும். ஒரு கையில் தட்டினா சத்தம் வராது, 2 கையும் சேரும். நம்மளுடைய உலக கடமைகள், இந்த நற்பண்புகளை கடைபிடிச்சு வர்றது, இது 2ம் சேரும்போது தான் நமக்கு அந்த ஒரு ஒளின்றது, அந்த வாழ்க்கையில் நிறைவு, ஆனந்தம் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ கடைசியாக இந்த நல்ல பண்புகள் 5: உண்மையை கடைபிடிக்கிறது, மன தூய்மை, தன்னலமின்மை, இறை நம்பிக்கை, அப்புறம் பிரார்த்தனை. யாரெல்லாம் இதை கடைபிடிச்சு வராங்களோ அவங்க வாழ்க்கையில் நிறைவு, அமைதி, நிம்மதி எல்லாமே கிடைக்கும். இதுதான் மகான்களுடைய அனுபவமும் கூட. ஸோ இந்த வாழ்க்கையினுடைய லட்சியமான இறை அனுபூதியை அடைவதற்கு இன்றியமையாததாக உள்ள ஆன்மீக பண்புகளை பற்றி உங்களோட கொஞ்சம் சில கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு சில நிமிடங்கள் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் 1-2-3 நிமிஷம் இந்த பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை அமைதியாக நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சாந்தி சொல்லிடலாம். நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் உட்காருங்க. 2-3 நிமிஷம் இந்த கருத்துக்களை மனனம் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சாந்தி சொல்லிடலாம். அப்படியே ரிலாக்ஸாக கண்களை மூடிக்கோங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. இப்போ கேட்ட கருத்துக்களை சிந்திச்சு பாருங்க. மேலும் தொடர்ந்து வீட்லேயும் போய் இந்த கருத்துக்களை சிந்திச்சு பாருங்க. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், தூய அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் நம்ம எல்லோரையும் இந்த நல்ல வழியில் அழைச்சிட்டு போகணும். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி. ஓம் அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.